துளசி மாடம் தெய்வநாமம் ராம சீத்தை நமோ நமோ. துளசி மாடம் தெய்வநாமம் ராம சீத்தை நமோ நமோ. ஆத்மபந்தமாயுள் மோட்சம் ராம சீத்தை நமோ நமோ. ஆத்மபந்தமாயுள் மோட்சம் ராம சீத்தை நமோ 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 நமோ. உருகி நின்று உம்மை கண்டு உள்ளம் ராகம் பாடுதே. பெருகி ஓடும் கங்கை போலே அன்பு வெள்ளம் ஓடுதே. பெருகி ஓடும் கங்கை போலே அன்பு வெள்ளம் ஓடுதே. ராமா ராமா உன் பாதம் நாடும் பணிந்தால் துயர் தீரும். துளசி மாடம் தெய்வநாமம். துளசி மாடம் தெய்வநாமம் ராம சீத்தை நமோ நமோ. உலகிலோடும் நதிகள் யாவும் கடலில் கலக்கும் கடைசியிலே. உலகில் வாழும் உயிர்கள் யாவும் உன்னை சேரும் முடிவினிலே. இருக்கும் வாழ்க்கை இறைவன் பிச்சை புரிந்து கொண்டால் இன்பமே. இல்லா மாயை தன்னை தேடி போகும் போது துன்பமே. கள்ளம் எல்லாம் உள்ளம் தேடி கடவுள் வருவன் அருகினிலே. நாளும் பொழுதும் நலமாய் நடக்கும் ராமநாமம் துணை நிலே. தெய்வம் நீயே ராமா ராமா ராமா. செல்வம் நீயே சீதா சீதா சீதா. உம்மை பாடும் பக்தனுக்கே உண்மையிலே துன்பமில்லை. ராமநாமம் சொல்பவரை ஜெயிப்பவர்கள் யாரும் இல்லை. துளசி மாடம் தெய்வநாமம் ராம சீத்தை நமோ நமோ. தந்தை சொல்லை வேதம் போலே தலையில் தாங்கி நடந்தவனே. சீதை அன்றி வேறோர் பெண்ணை சிந்தை செய்ய மறுத்தவனே. ஜாதி வேதம் ஏதும் இன்றி குகனை நட்பை கொண்டவனே. மழை பொழியும் மேகம் போலே மை நிறம் கொண்டவனே. ராஜராம ராமா ராமா ராமா. சீதா ராம ராமா ராமா ராமா. உம்மை பாடும் பக்தனுக்கே உண்மையிலே துன்பமில்லை. ராமநாமம் சொல்பவரை ஜெயிப்பவர்கள் யாரும் இல்லை. துளசி மாடம் தெய்வநாமம் ராம சீத்தை நமோ நமோ. ஐயா ஐயா. யாரு என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சாத்பேர கிராமத்து ஜமீன்தாரோட காவலாளிமானா ஜமீன்தார் ராமானந்தராய் உங்க கணவரை அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? காரணம் என்னன்னு தெரியல, நீங்க வாங்க. எதுக்கு வர சொல்லிருப்பாரு? எனக்கும் தெரியலையே. நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ என்னுடைய மேலுடுப்பு எடுத்துட்டு வா. ஜமீன்தார் ஐயா அங்க இருக்காரு, போய் பாருங்க. ஜமீன்தாருக்கு நமஸ்காரம். வாசுதிராம், உங்க கிராமத்துல
ஒரு குடியானனோட கொடுக்கல் வாங்கல சின்ன பிரச்சனை. கொடுத்த கடனை இல்லைங்கிறான். கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்கேன். அவன் என்கிட்ட கடன் வாங்கினதை பார்த்தேன்னு நீ வந்து பொய் சாட்சி சொல்லணும். ஐயா, இந்த ஊர்ல சத்தியவானா இருக்கிற நீ வந்து சாட்சி சொன்னா அந்த வழக்கு எனக்கு சாதகமாகும்னு என்னோட கணிப்பு. ராமா, ஜமீன்தார் ஐயா, நான் ஒன்று சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. இது நாள் வரைக்கும் நான் சத்தியத்தை மீறினதில்லை. அது என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால என்ன பொய் சாட்சி சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்கய்யா. சுதிராம், என்னையா எதிர்த்து பேசுற? உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா வேண்டாம், யோசிச்சு பதில் சொல்லு. நீங்க எவ்வளவுதான் என்ன வற்புறுத்தினாலும் என்னால முடியாதியா. வரேன். கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன், வந்து சாட்சி சொல்லிட்டு போ. ராமா, முடியாது. இவன் சரிப்பட்டு வரமாட்டான். இவன் வீட்டை ஜப்தி பண்ணி ஊரை விட்டு துரத்தனதான் சரி வரும். இனி இதுதான் உங்க வீடு. வழியில் உங்களை பார்த்தது நல்லதா போச்சு, இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சொத்தெல்லாம் போயிடுத்து, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் ராமர் எனக்கு கிடைச்சிட்டார், அது போதும் எனக்கு. அதுதான் என்னுடைய பெரிய சொத்து. உங்க வீட்டை ஜப்தி பண்ணான்ல அந்த ஜமீன்தார், உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றினதுக்கான தண்டனை அவன் கட்டாயம் அனுபவிப்பான். இனிமே நீங்க வேற எந்த ஊருக்கும் போக வேண்டாம். இந்த வீட்டை உங்க பேருக்கே எழுதி வச்சிடுறேன். இங்கேயே நீங்க சந்தோஷமா இருங்க. எதிரில் இருக்கிற 1.25 பிக்கா நிலத்தை உங்களுக்கு தரேன். அதுல நீங்க பயிர் செஞ்சுக்கங்க. தயவு செய்து வேணான்னு சொல்லிடாதீங்க. விதி ஒரு கதவை மூடுனா நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கும்னு சொல்லுவார். நான் ராம மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு கிடைச்ச பரிசா இதை நினைச்சுக்கிறேன். ராமேஸ்வரத்துக்கு போலான்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது இப்ப போலான்னு நினைக்கிறேன். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணு. ராமேஸ்வரத்துக்கு கஷேத்ராவுடன் போயிட்டு வந்த புண்ணியம், அந்த ராமேஸ்வரனே நமக்கு அடுத்த குழந்தையா பிறந்திருக்கான் போல் இருக்கு. என் வேண்டுதல் முழுசா நிறைவேறுனா நான் கயாவுக்கு போகணும். சரி, போயிட்டு வந்துட்டுமா? சுதிராம், உனக்கு மகனாக நான் அவதரிக்கப் போகிறேன். யாத்திரையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்களா? ஆ, அந்த கதாதரன் புண்ணியத்தில் யாத்திரையெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் கயாவில் நான் ராத்திரி ஓய்வு எடுக்கும்போது ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல மகாவிஷ்ணுவே நேரில் வந்து உனக்கு நான் மகனா பிறக்க போறேன்னு சொன்னார். இந்த வீட்டில் ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுது. நானும் சிவன் கோயிலுக்கு போயிருந்தப்ப மூலவர் விக்கிரகத்திலிருந்து ஒரு பெரிய ஒளி என் மேல பட்டுது. நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். அது தானிக்கிட்ட சொன்னா அவ உனக்கு ஏதோ நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதின்னு சொல்றா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த பாரு, பயப்படாத. இந்த மாதிரி எதிர்மறையா நினைச்சு கவலைப்படுறத முதல்ல விடு. அப்புறம் நீ பார்த்த காட்சிகள், உனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், இதெல்லாம் நீ என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்ட்டையும் சொல்லாத. அந்த ரகுவீரன் நமக்கு காட்டுற காட்சி எல்லாம் நம்முடைய நன்மைக்குத்தானே நினைச்சுக்கோ. குழந்தை எப்படிமா இருக்கு? குழந்தை நல்லா இருக்குங்கய்யா. ஆ. பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே சந்திரமாவை படுக்க வச்சுட்டு திரும்பி பார்த்தா குழந்தைய காணலையா. குழந்தைய காணலையா? பதட்டப்படாதீங்கய்யா. சுத்தி முத்தி தேடி பார்த்தா குழந்தை அடுப்புக்குள்ள இருந்ததுயா. உடம்பு முழுக்க சாம்பல் பூசிக்கிட்டு இருந்த அந்த குழந்தையை பாக்குறப்போ கடவுளை பாக்குற மாதிரி இருந்ததுயா. குளிப்பாட்டி இப்பதான் படுக்க வச்சிருக்கேன். சுதிராம், உனக்கு மகனாக நான் அவதரிக்கப் போகிறேன். ஜோசியரே, பராசர முனிவருடைய ஜோதிட கணக்குப்படி பார்த்தா ராகுவும் கேதுவும் உச்சத்தில் இருக்கிறதுனால குழந்தை ரொம்ப அமோகமா இருப்பான். உச்சத்தை நோக்கி குரு சஞ்சரிக்க தொடங்கியிருக்கான். ஸ்ரீ நாராயணன் அம்சம்தான் அந்த குழந்தை. குழந்தையோட ராசிப்படி குழந்தைக்கு சம்புச்சந்திரன் பேர் வைக்கலாம். ஜோசியரே, நீங்க சொல்றது சரிதான். ஆனா கதாதர பெருமாளுடைய கருணையினாலதான்
இந்த மங்களகரமான காரியம் நடந்திருக்கு. அதனால குழந்தைக்கு கதாதரன் பேர் வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். சந்திரா, நீ என்ன சொல்ற? நீங்க சொன்னா சரிதாங்க. ஆ, ஆ. என்ன பண்றது? அன்னைக்கு அவர்கிட்ட சொன்னதுதான் அது கேட்க இந்த ஐயோ, பையன் நம்ம ஐயா விட்டு போல. ஆமாப்பா வா வா என்னாச்சு தூக்கு தெரியலையே. தூக்குப்பா தம்பி ஐயா வீட்டு தூக்கி போலாம் தூக்கு எந்திரிப்பா கதாதரா, கதாதரா, என்னாச்சு? என்னாச்சு? குழந்தை மயங்கி விழுந்துட்டானாங்க. வாங்கி விழுந்துட்டானா? போய் ஜலம் எடுத்துட்டு வா போ. கதாதர், 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 என்னப்பா ஆச்சு? கதாதர், 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 கண்ணை திறந்துட்டான். அவனுக்கு ஒன்றும் ஆகல. எழுதுருப்பா. போலாம். என்னப்பா ஆச்சு? அப்பா, நான் வயல்வெளியில நடந்து போயிட்டு இருந்தப்ப வானத்துல பறவைங்க போறத நான் பார்த்தேன்ப்பா. அந்த பறவைகளையும் மேகத்தையும் நான் பார்த்தப்ப நான் அதாவே மாறிட்டேன்ப்பா. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். என்னங்க என்னென்னமோ உளறான். ஏதாவது ஆவி கிவி பாத்திருப்பானோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீணா நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. பயப்படாம இரு. எங்க போயிருப்பான்? கதாதரா, இங்க இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்கப்பா? பொம்மை அழகா இருக்காமா? ரொம்ப அழகா இருக்கு. சந்திரா, சந்திரா, இதோ வரேங்க. நான் ராம்குமாரை கூட்டிட்டு ராம்சந்தோட துர்கா பூஜைக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ ராம்குமார் உடனே இங்கே வர சொல்லு. ம். ஆ. அம்மா, அப்பா தவறிட்டாருமா. துர்கா பூஜைக்கு போன இடத்துல திடீர்னு இப்படி ஆயிடுச்சுமா. அப்பா, அப்பா, அப்பா. அம்மா, இது என்ன சன்னியாசி வேஷம்? தானி, இவன் பண்ண வேலையை பாத்தியா? கவலைப்படாதீங்கம்மா, அவர் சின்ன குழந்தை தானே, ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிருப்பாரு. இவனுக்கு என்ன அழ வச்சு பாக்குறதே விளையாட்டா போச்சு. சில நாள் சாப்பிடாமலேயே தூங்குவான். காரணம் கேட்டா துறவிகளோட சாப்பிட்டேன், அதனால பசிக்கலன்னு சொல்லுவான். சரி, துறவிகளோட ஆசி பிள்ளைக்கு இருக்கட்டுமேன்னு தான் விட்டுட்டேன். படிக்க அனுப்புனா பாதி நேரம் சத்திரமே கதின்னு கிடக்குறான். இப்ப என்னடானா அந்த சாமியாருங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து நிக்கிறான். அம்மா, குழந்தைய பாக்குறதுக்கு தெய்வீகமா இருக்கு. ஐயா, உங்க உபநயனம் முடிஞ்சதும் முதல் பிச்சையா என்கிட்ட பிச்சையை வாங்கிப்பீங்களா? நான் பிறவி பல நடைஞ்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்றுறேன். அக்கா, எங்க போறீங்க? நாங்க எல்லாரும் ஆனூர் விசாலேஷம்மன் கோவிலுக்கு பூஜை பண்ண போயிட்டு இருக்கோம். அக்கா அக்கா, நானும் வரேன்க்கா. வேணா கதாதர், அது ரொம்ப தூரம். பரவாயில்லக்கா, என்னை கூட்டிட்டு போங்கக்கா. சரி சரி வா, பசிச்சா சொல்லு, கோவில்ல பிரசாதம் வாங்கி தரோம். ம். எங்க கதாதர? வாங்கடி. கதாதரா, கதாதரா, கதாதரா,
கதாதரா, கதாதரா. கள்ளம் கபடம் இல்லாத சுத்தமான மனசுள்ள குழந்தைங்களுக்கு தேவியோட அருளால பரவச நிலை கிடைக்கும் வாங்க. அத இன்னைக்குதான் கதாதர் மூலமா நேர்ல பாக்குறேன். நாம எல்லாரும் விசாலிச்சு வேண்டிக்குவோம். அம்மா தாயே, உன் கருணையால இந்த குழந்தைக்கு சுயநினைவு வரணுமா? அம்மா தாயே சந்தோஷம். நான் சொன்னேன்ல, வா கதாதரா. அம்மா பிக்ஷாந்தேயி, என் வாழ்க்கையே புனிதமடைஞ்சிருக்கு சாமி. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கதாதரா, என்ன காரியம்டா பண்ணிட்ட? நம்மளை விட தாந்தவங்க கிட்டயா முதல் தானே வாங்குவேன்? நான் தானி கிட்ட பிச்சை வாங்கலைனா நான் கொடுத்த வாக்க தவறிட்டேன்னு தானே அர்த்தம். சத்தியத்துல இருந்து தவறின ஒருத்தன் பூணூல் அணியறதுக்கு தகுதி இல்லாதவன்னு உங்களுக்கு தெரியாதா? அதனால்தான் நான் முதல்ல தானி கிட்ட பிச்சை கேட்டேன். அப்பா மாதிரியே பிள்ளை சத்தியவானா பிறந்திருக்கான். குடும்பத்தை விட்டுட்டு இப்படி கல்கத்தா போயிருக்கியே, உன்னால எப்படிப்பா தனியா இருக்க முடியுது? என்னம்மா பண்றது? நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில நான் நிறைய சம்பாதிக்க வேண்டியிருக்கு. தம்பி ராமேஸ்வரனுடைய சம்பாத்தியமும் போதுமானதா இல்ல. அது மட்டும் இல்லாம என் மனைவி காலமாகி வருஷம் 3 ஆகுது. என்னால் அவளை மறக்க முடியலம்மா. அதான் ஒரு மாற்றம் வேணும்னு கல்கத்தாக்கு போனேன். கருத்தரிச்சா அவ அற்ப ஆயுஸ்ல போயிடுவான்னு கணிச்சு சொன்னேன். உன் ஜோசியம் பலிச்சிடுச்சு. நாம என்ன செய்ய முடியும்? எல்லாம் அந்த பகவான் கையில இருக்கு. அதான் அவளை மறக்க அச்சன் இருக்கானே, அது போதாதா? அவனுக்கும் அற்ப ஆயுள் தாமா. அதனாலதான் அவன்கிட்ட அதிகமா பாசம் கட்டாம இருக்க. அம்மா, கல்கத்தா பாடசாலையில நிறைய பேர் படிக்க வந்திருக்கா. தனியால என்னால சமாளிக்க முடியலமா. அதனால கதாதாரனையும் கல்கத்தாக்கு என் கூட அழிச்சுட்டு போறமா. அவனும் வேத சாஸ்திரங்களை நல்லா படிச்ச மாதிரியும் இருக்கும், எனக்கும் கொஞ்சம் உபகாரமா இருக்குமா. நீ சொன்ன சரியாதான் இருக்கும். கதாதரா, நீ அண்ணன் கூட கல்கத்தா போப்பா. அண்ணா, அக்ஷயனை நம்ம கூட கூட்டிட்டு போலாமா? வேண்டாம் கதாதாரா, அக்ஷய் நீங்க அம்மா கூட இருக்கட்டும். அவன் எப்போ அங்க வந்து சேரணுமோ அப்பதான் வந்து சேருவான். நீ பிரயாணத்துக்கு தயாராகு. நீங்கள் கேட்டபடி காளிக்கு நிரந்தரமாக பூஜை செய்ய ராம்குமார் ஒத்துக்கிட்டார். அவருக்கு வேண்டியதெல்லாம்
நல்ல விதமாக செஞ்சு கொடுத்துருக்கேன். சரி. யார் இவரு? பேரு கதாதரன், ராம்குமாரோட தம்பி. அவனும் அவனுடைய மருமகன் ஹிருதேவும் ராம்குமாரோட தங்கியிருக்காங்க. அவரை தொந்தரவு செய்ய வேணாம், நாம கருவறைக்கு போகலாம். சரி. அந்த லோகநாயகிக்கு தினந்தோறும் எல்லா கால பூஜையும் நடக்கணும். எல்லா கால பூஜையும் உங்கள் விருப்பப்படி ஏற்பாடு பண்ணுறேன் அத்தை. நமஸ்காரம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் பாபுஜி. ம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. எல்லாம் அந்த தேவியோட கருணை. தகுந்த நேரத்துல சாஸ்திர விதிகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அதுவும் இல்லாம உங்களை மாதிரி ஞானவான்கள் அர்ச்சகரா வந்தது மிகப்பெரிய பாக்கியம். எனக்கு நிம்மதியா இருக்கு. ராம்குமார், உங்கள் தம்பி கதாதரன் தெய்வங்களை வடிவமைக்கிறதுல வல்லவராக இருப்பார் போல இருக்க. பாபுஜி, அவன் நல்லாவும் பாடுவான். ம். உங்கள் தம்பிக்கு அன்னை காளியின் திருவுருவத்தை அலங்கரிக்கிற பொறுப்பை ஒப்படைக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாபுஜி, அதை அவன் செய்ய மாட்டான்னு நினைக்கிறேன். இப்போவே வேணாம் ராம்குமார், சமயம் வரும்போது சொல்லுங்கள். உங்களால் முடியலன்னா நான் சொல்கிறேன். நீங்களே சொல்லுங்க பாபுஜி, அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். சரி, நான் பார்த்துக்கிறேன். கதாதாரா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ அழகாக பாடுற, அருமையாக வேலை செய்கிற, அப்படியே தினமும் அம்மனுக்கு அலங்காரம் செய்ய உங்கள் அண்ணனுக்கு உதவியாக இருந்தா அவருக்கு வேலை பளு குறையுமில்ல? சரிங்க பாபுஜி, ஆனால் அம்மனோட நகைகளுக்கு நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். அதுக்கு என் அத்தப்பன் என் ஹிருதேவ் பொருத்தமானவனாக இருப்பான். சரி ஹிருதேவ், பாபுஜி. கதாதருக்கும் ராம்குமாருக்கும் கூட இருந்து உதவி செய். சரிங்க பாபுஜி. ஷாம் நகர் மொலாஜர் வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கேன். நீங்கள் அனுமதி கொடுத்தா நல்லா இருக்கும் பாபுஜி. தாராளமாக போயிட்டு வாங்க. நீங்கள் காளி கோயிலுக்கு அர்ச்சகராக வந்து 1 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் உங்களுக்கு நான் எந்த உபகாரமும் செய்யலை. செய்யணும்னு நினச்சாலும் வேண்டாங்கிறீங்க. உங்களுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குது, அதுவே போதும் பாபுஜி. சரி, ஒன்று செய்யுங்க. போயிட்டு திரும்புகிற வரைக்கும் கதாதர காளி கோயிலுக்கு அர்ச்சகராக பொறுப்பேற்றுக்க சொல்லுங்கள். ஹிருதேவும் கூட இருக்கட்டும். சரி. வெளியூர் போன இடத்துல பெரிய மாமா தவறி போயிட்டாரா மாமா? மாமா மாமா உங்களுக்கு என்னாச்சு மாமா? சின்ன வயசுல இருந்து வழிகாட்டியா இருந்த எங்கள் அப்பாவை இழந்துட்டேன். இப்போ என் அப்பா ஸ்தானத்தில் இருந்து என்னை வளர்த்து ஆளாக்கின என் அண்ணனையும் இழந்துட்டேன். அம்மா கலி, நான் என்னம்மா பண்ணுவேன்? மாமா மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க. வாங்க போய் பாபுஜியை பார்த்துக்கோங்க. வாங்க மாமா, வாங்க வாங்க மாமா. உங்கள் அண்ணன் போயிட்டதுனால இனிமே காளி கோயிலுக்கு நீ தான் அர்ச்சகராக இருக்கணும்.
மாமா 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 சாப்பிட்ற சாப்பாடோட அளவும் குறைஞ்சி போச்சு, ராத்திரிலையும் சரியா தூங்குறதில்ல. மாமா இப்படியே இருந்தா எப்படி ஆரோக்கியமா வாழ முடியும்? வாங்க மாமா, வந்து கொஞ்சமாவது சாப்பிடுங்க. வாங்க மாமா போலாம். அம்மா, உன் தரிசனத்தை பார்க்க என் மனசு ரொம்ப ஏங்குதம்மா. சீக்கிரம் எனக்கு காட்சி தாங்கம்மா. எனக்கு எல்லாமே நீங்க தானம்மா. எப்பமா எனக்கு காட்சி தர போறீங்க? அம்மா, தாயே. கதாதர் பூஜை செய்கிற முறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு ஒரு அசாதாரணமான அர்ச்சகர் கிடைச்சிருக்கார். அந்த மாக்காளி அருளால எல்லாமே நல்லபடியா நடக்குது. அது நம்ம பாக்கியம். அம்மா பவதாரிணி, அம்மா, நீ ராமபிரசாதத்துக்கு மட்டும் காட்சி கொடுத்தேன், எனக்கேமா இன்னும் கொடுக்கல. பணம் சொந்த பந்தம் எதுவும் எனக்கு வேண்டாம். உன் திவ்ய வடிவம் மட்டும் காட்டி எனக்கு அருள மாட்டியா? அம்மா, தாயே பவதாரிணி. மாமா தினமும் எங்க போறாருன்னு இன்னைக்கு பாத்துருவோம். என்னது இது? மாமாவுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சு போச்சா? தியானம் செய்யலாம், அதுக்காக இப்படியா? மாமா மாமா மாமா, என்ன மாமா இதெல்லாம்? குடித்திருக்கிற துணியும் பூனலையும் கைட்டி வச்சுட்டு நிர்வாணமா இப்படி ஒரு தியானம் தேவையா? உனக்கு என்ன தெரியும் ஹிருதேவ்? எல்லா பந்தங்களையும் விட்டுட்டு தான் தியானம் செய்யணும். பிறந்ததுலேருந்து மனுஷன் வெறுப்பு, வெட்கம், குடும்ப பெருமை, கர்வம், அச்சம், மானம், உயிர் குடிப்பிறப்பு, அகந்தேன்னு 8 பந்தங்களை சிக்கிக்கிறோம். இந்த வகையில் பூநூல் கூட நான் பிராமண, மற்றவங்களை விட ஒசந்தவன்னு சொல்கிற அடையாளம்தான். லோகமாதாவோட அருள் கிடைக்கணும்னா இந்த மாதிரி பந்தங்களை எல்லாம் விட்டுட்டு மனசை ஒருமைப்படுத்தி தியானிக்கணும். அதனால தான் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன். தியானம் முடிச்சதும் மறுபடியும் போட்டுக்குவேன். அம்மா, எவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கிறேன், இன்னும் உன் காதுல விழலையா? யார் யாருக்கோ நீ காட்சி கொடுக்கிற, உன் திருவுருவத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே கிடைக்காதா? அப்படின்னா இந்த ஜென்மம் இந்த பூமியில பிறந்ததே வீண்தானம்மா? அம்மா,
விழி நானும் பார்க்கும்படி நேரில் தோன்றுவாய். ஆதியான பெருஞ்சோதியான மணிதேவி நீயும் வருவாய். உன் நீலம் பூத்த விழி நானும் பார்க்கும்படி நேரில் தோன்றுவாய். திரிசூலியே பெருங்காளியே இங்கு வாராயோ நீ. திரிசூலியே பெருங்காளியே இங்கு வாராயோ நீ. ஆதியான பெருஞ்சோதியான மணிதேவி நீயும் வருவாய். உன் நீலம் பூத்த விழி நானும் பார்க்கும்படி நேரில் தோன்றுவாய். காலம் என்னும் ஒரு வானம் தன்னில் இன்று கூத்தாடும் காளி. ஏழை பக்தனுக்கு நாளும் பூமி தன்னில் நீதானே வேலி. இங்கு உன் பூங்கோயில் தானே எந்த உள்ளம். அதில் எந்நாளும் உந்தன் பேரே மந்திரம். ஆகாய நீலம் அது உந்தன் கோலம். ஆகாய நீலம் அது உந்தன் கோலம். அழகிய பூங்கரம் அது தரும் ஓர்வரம் அமைதியும் தோன்றிடும் முன்னாலே. அழகிய பூங்கரம் அது தரும் ஓர்வரம் அமைதியும் தோன்றிடும் முன்னாலே. நான் பார்க்கவே நீ நேரிலே ஓடோடி வா பூந்தேரிலே. இசையனும் மலர்களை உனக்கென தொடுத்தேன். இரக்கமும் கருணையும் பொழிந்திட அழித்தேன். ஆதியான பெரும் ஜோதியான மணிதேவி நீயும் வருவாய். உன் நீலம் பூத்த விழி நானும் பார்க்கும்படி நேரில் தோன்றுவாய். நின்னை மாயை என்று நித்தம் சொன்னவர்க்கும் நீ காட்சி தந்தாய். உன்னை உண்மை என்று நம்பும் எந்த முன்பு ஏன் தோன்ற மறந்தாய். இங்கு என் முன்னாலே வந்தால் என்ன பாவம். இன்னும் உன் உள்ளம் என்ன கல்லா சொல்லம்மா. இனியும் என் ஆவி தரிக்காது தேவி. இனியும் என் ஆவி தரிக்காது தேவி. தரிசனம் நீ தர கரிசனம் நான் பெற திருவருள் காட்டிடக் கூடாதாம். தரிசனம் நீ தர கரிசனம் நான் பெற திருவருள் காட்டிடக் கூடாதாம். ஆதாரமே உன் பாதமே அலை மோதுதே உயிர் தீபமே. பல முறை உனை இங்கு துதித்தேன். திருவடி கமலத்தை இதயத்தில் பதித்தேன். ஆதியான பெரும் ஜோதியான மணிதேவி நீயும் வருவாய். உன் நீலம் பூத்த விழி நானும் பார்க்கும்படி நேரில் தோன்றுவாய். ஆதியான பெரும் ஜோதியான மணிதேவி நீயும் வருவாய். உன் நீலம் பூத்த விழி நானும் பார்க்கும்படி நேரில் தோன்றுவாய். திரிசூலியே பெருங்காளியே இங்கு வாராயோ நீ. திரிசூலியே பெருங்காளியே இங்கு வாராயோ நீ. இங்கு வாராயோ நீ. இங்கு வாராயோ நீ. இங்கு வாராயோ நீ.
புறப்படும் வரோம்